Good evening, player. Good evening, teacher. Good evening, ma. Good evening. எப்படி இருக்கீங்க பிள்ளைகள்? நல்லா இருக்கேன் டீச்சர். சரி பிள்ளை, நாங்க ஆலய வழிபாட்டின் தத்துவங்கள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டீச்சர். அப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப வினாக்கள் எல்லாம் கொடுத்தேன் தானே? அப்ப வினாக்களை வாசிங்க பாப்போம். ஆணை திருமஞ்சரம் என அழைக்கப்படுவது என்னது? ஆணை திருமஞ்சரம் என அழைக்கப்படுவது. அப்ப நாங்க இது ஆணி திருமஞ்சனம்னா இதுல இல்லையா இருக்கிறோம்? ஆலய வழிபாட்டுல விரதங்கள்ல இருக்கும். விரதமா கடைசியா பார்த்தது இல்லையே? இல்ல டீச்சர். ஆலய வழிபாட்டின் தத்துவங்கள் பார்த்தோம், ஞாபகம் இல்லையா? ரக்ஷித், கேள்விகளை வாசிக்கிறார் டீச்சர். ஆமா. ஆலயத்திற்கு நாம் ஏன் சுத்தமாக செல்ல வேண்டும்? விரதங்கள் ஏற்கனவே நாங்க வினாக்கள் பார்த்து முடிச்சாச்சு பிள்ளைகள். இப்ப நாங்க போன கிளாஸ் பார்த்தது ஆலய வழிபாட்டினுடைய தத்துவங்கள் பார்த்தோம். ஏன்னா அப்ப அதுலதான் நாங்க வினாக்களுக்கு விடை பார்க்கணும் பிள்ளைய. சரியா? இப்ப முதலாவது வினா ஆலயத்துக்கு ஏன் சுத்தமாக செல்லுதல் வேண்டும். ஒண்ணு அந்த ஆலயத்துக்கு ஏன் தூய்மையா போகணும்னு சொன்னா, ஆலயம் தூய்மையான இடம், இறைவன் குடியிருக்கிற இடம். எனவே நாம் தூய்மையாக ஆலயத்துக்கு செல்லுதல் வேண்டும். அதுல சொல்ற அறிவியல் தத்துவம் என்னன்னு சொன்னா, எமது உடல் ஆரோக்கியத்துக்கு சுத்தம் என்பது அவசியம். நோயின்றி வாழணும், அதுக்கும் சுத்தம் அவசியம். எனவே நாங்கள் என்ன செய்றோம்? குளித்து தோய்ந்து உலர்ந்த ஆடை அணிந்து கோயிலுக்கு செல்கின்றோம். இவை மறைமுகமாக எங்களோட தூய்மை என்பது ஆலய வழிபாட்டுக்கு அந்த சுத்தமாக செல்லுதல் எங்களுக்கு அறிவியல் தத்துவமாக சொல்லப்படுது. சரியா? இது விளங்குச்சா? விளங்கலாட்டி சொல்லுங்க, திருப்பி ஒருக்கா சொல்றேன். விளங்குச்சு டீச்சர். மத்தவங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் விளங்குச்சா? அடுத்த வினா. அடுத்த வினா, ஆலயத்தை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? ஆலயத்தை வலம் வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள், அதாவது ஆலயத்தை வலம் வரும் போது நாம் நடந்து ஆலயத்தை வலம் வருவோம். அந்த நேரத்துல பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, உடலை இயக்குகின்ற 6 மூலாதாரம் நரம்பு முடிச்சுக்கள் பாதத்துல அடியில் இருக்கின்றது. எனவே நாம் நடந்து வலம் வரும் போது அந்த நரம்பு முடிச்சுக்கள் தூண்டப்படும் போது எங்களுடைய மனம் உடல் இறுக்கம் நீங்கி, சரியா, சுறுசுறுப்பு ஏற்படுகிறது. அடுத்து இரத்த ஓட்டம் சீராக்குகின்றது. அப்ப உடல் சமநிலை பேணப்படும். சரியா? இதுதான் ஆலயத்தை வலம் வாரதனுடைய தத்துவம். உடலில் 6 ஆதார ஸ்தானங்களும் எவை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுத்தி, அக்னி. சரி. அடுத்து பிரியாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் ஆகியவற்றின் அறிவியல் தத்துவம் யாது?
முதல்ல நாங்க திரியாங்க நமஸ்காரம்னு பாக்குற நேரம் பிள்ளைகள் எங்களுடைய தோல் மூட்டுக்கள் முழங்கை மணிக்கட்டு என்பன சீராக்கப்படுகின்றது பலமடைகின்றது. சரியா? அடுத்து நீங்க பாருங்க ரத்தோட்டம் சீராக்கப்படுகிறது. அடுத்து அந்த கூப்பிய கை வந்து என்ன செய்யப்படுதுன்னா எங்களுடைய பிரபஞ்ச சக்தியை எங்களோட உடலுக்குள்ள அந்த விரலின் ஊடாக ஈர்க்கப்படுகின்றது உள்ளீர்க்கப்படுகின்றது. சரியா? அடுத்து அட்டாங்க பஞ்சாம நமஸ்காரம்ங்கிறது வந்து சிறந்த ஒரு உடற்பயிற்சியாக சொல்லுவதுடன் என்னது சொல்லப்படுது மார்புக்கும் மார்புக்கு மேலுள்ள உறுப்புகளுக்கு சுவாச பயிற்சியாக அமைகின்றது. அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் இதை நீங்க திருப்பி ஒருக்கா விட எழுத வேண்டி வரும் பிள்ளைகள். சரியா? இப்ப நான் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க திருப்பி ஒருக்கா எழுதுங்க. அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் வந்து மார்புக்குரிய சிறந்த உடற்பயிற்சியாகவும் அடுத்து சுவாசத்துக்கான ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கின்றது. திரியாங்க நமஸ்காரம் வந்து என்னது தோல் மூட்டுக்கள் பலமடைகின்றது, முழங்கை மணிக்கட்டு பலமடைகிறது, இரத்தோட்டம் சீராக்கப்படுகின்றது, அந்த விரல்களினூடாக பிரபஞ்ச சக்தி வந்து எங்களுடைய உடலுக்குள் உள்ளீர்க்கப்படுகின்றது. சரியா? சரி. விநாயகர் வழிபாட்டின் தத்துவம் யாது? சிரசில் குட்டி கும்பிடுவதனாலும் இடது காதை வலது கையினால் வலது காதை இடது கையினாலும் பிடித்து நாங்க அந்த நமஸ்காரம் பண்ணும் போது எங்களுடைய நரம்பு சிரசுக்கு போகின்ற நரம்பு நரம்பு வந்து என்ன செய்யப்படுதுன்னா தூண்டப்படுகிறது. அதனால் இரத்தோட்டம் சீராக்கப்படுகின்றது. அடுத்து சிறந்த ஒரு உடற்பயிற்சி. இந்த 2 முறையுமே சிறந்த ஒரு உடற்பயிற்சி. தலவிருட்சங்களாக வணங்குபவை எவை? அரசு, வன்னி. நிறைய இருக்கு. அரசு, மா, வேம்பு, ஆல், வன்னி, வில்வம். அடுத்து தலவிருட்சத்தின் பயன் யாது? தலவிருட்சத்தினை சுற்றி வரும்போது அவற்றிலிருந்து வெளியேறும் மூலிகை காற்றானது எமது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை வழங்குகிறது. ஆலய கிரியைகளில் ஓமங்கள் நடைபெறுவதன் நோக்கம்? ஓமங்கள் யாகங்கள் செய்யறதுடைய நோக்கம். அந்த யாகங்களுக்கு இடப்படுகின்ற மூலிகை காற்றானது நோய் பிணி தீர்க்கப்படும். நோய் பிணி தீர்க்கப்படும். வேற என்னது? சூழலை தூய்மையாக்குகின்றது. சரியா? அடுத்து சுவாசங்கள் சீராக்கப்படுகின்றது, சூழல் தூய்மைப்படுத்தப்படுகின்றது, நுண்ணங்கிகள் அழிக்கப்படுகின்றது. ஏன்னா அந்த மூலிகை காற்று, அதுல இருந்து வருகின்ற மூலிகை காற்று. அடுத்தது கோபுரங்களில் கலசங்கள் ஏன் அமைக்கப்படுகின்றன? என்னம்மா? கோபுரங்களில் கலசங்கள் ஏன் அமைக்கப்படுகின்றன? மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தி கலசங்களுக்கு இருக்கு. அப்ப அது என்ன செய்யும்? தன்னுள் அதை ஈர்த்து வச்சுக்கொள்ளும். அடுத்து சூழல்ல இருக்கின்ற நச்சு வாய்க்கம் மற்ற இடி மின்னல் தாக்கங்கள்ல இருந்து மனிதனை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் இடி மின்னலை தாங்கக்கூடிய சக்தி அந்த கலசத்துக்கு இருக்கு. சரியா? நச்சு வாயுக்குள்ள அந்த கலசம் ஈர்த்து வச்சு கொள்றது. அப்ப இதனால என்ன செய்யுது? நம்ம சூழல்ல பாதுகாப்பு எங்களுக்கு இயற்கையினால ஏற்படுக. டீச்சர் அதுல தானியங்களை சேமித்து வைப்பாங்க தானே டீச்சர்? ஆமா, அந்த கும்பாபிஷேகம் கலசம் வைக்கிற நேரம், நான் கும்பாபிஷேகம் செஞ்சு தானே கலசம் வைக்கிறோம், அந்த நேரம் தானியங்கள் எல்லாமே போட்டு வைப்போம். ஏன் அந்த தானியங்களை போட்டு வைக்கிறோம்? பஞ்ச நேரம் பசியை தீர்க்கிறது மேடம். பஞ்ச நேரம் பசி, ஏதாவது இயற்கை அழிவுகள், சில சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும்? இயற்கை அழிவுகள் ஏற்படலாம். சரியா? அந்த நேரம் எல்லாமே இல்லாமையும் போகலாம். அப்படி இருக்கும் போது நாங்க 12 வருடத்துக்கு ஒருக்கா என்ன செய்வோம்? அந்த கலசத்தை கட்டாயம் நாங்க மாத்தணும். ஏன்னு சொன்னா அந்த கலசத்துக்கு வந்து அந்த ஐம்பொன்னால் அமைக்கப்பட்ட அந்த கலசத்துக்கு வந்து நீங்க பிள்ளையர் பாத்தீங்கன்னா அந்த சக்தி வந்து 12 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு பிறகு சக்தியே இழந்துரும். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப புதுப்பிக்கும் போது அந்த கலசத்துல இருக்கின்ற அந்த தானியங்கள் எல்லாம் நீர்நிலையில கரைச்சு விடுவாங்க. அப்ப அது என்ன செய்யும்? அந்த நீர்நிலைகள்ல போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த தானியங்கள் வளர்ந்து வரும்.
வளர்ந்து வரும்போது நாங்க அதை வைத்து கொண்டு நாங்க என்ன செஞ்சலாம், விவசாயங்களை மேற்கொள்ளலாம். சரியா? அப்ப மீண்டும் அதை நாங்க என்ன செய்யறோம், 12 வருஷத்துக்கு அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிரும். சரியா? அடுத்து நோய்கள் தீர்க்கப்படுது. அடுத்து சொல்றாங்க சூழல்ல பாதுகாப்பு ஏற்படுது இந்த கலசங்கள். சரியா? அப்ப பல நன்மைகள் இருக்கு இந்த கோபுர கலசங்களால. சரியா? அடுத்து சொல்லு. அவ்வளவா? எஸ் டீச்சர். எனக்கு இப்ப சொல்லுங்க, இலங்கையில பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு நாங்க எதை சொல்லுவோம்? திருக்கேதீஸ்வரம், நல்லூர், திருக்கேதீச்சரம், திருக்கோணேஸ்வரம், நல்லூர். ஏன் எப்படி நீங்க நல்ல அந்த ஆலயங்களை பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு ஏன் சொல்றீங்க? நடக்கு தேர் திருவிழாக்கள், அதுல இடம்பெற பூசைகள். அப்ப உங்களோட கோயில்கள் எல்லாம் அப்படி நடக்காதா? அவ்வளவு பெரிய அளவுல செய்ய மாட்டாங்க. பெரிய அளவுல செய்ய மாட்டாங்க. நான் கேக்குறேன், ஒரு தலம் சிறப்பு பெற்றது, ஒரு தலம் பொதுவா நாங்க எவ்வாறான ஆலயங்களுக்கு தல யாத்திரை மேற்கொள்வோம்னு சொல்லுங்க பாப்போம். தல யாத்திரைகள் போறீங்க தானே, யாத்திரைகள் எல்லாம் போவீங்க. நீங்க பக்கத்துல இருக்க உங்களோட கோயில்களுக்கு தல யாத்திரை போறீங்களா? அப்ப எந்த மாதிரி ஆலயங்களுக்கு போறீங்க? நல்லூர், திருக்கேதீச்சரம், என்ன ஹிருஷாந்த்? சிவாலயங்கள். இன்னொரு ஆள் சொன்னீங்களே, சொல்லுங்க. ஏன் போறோம்? புராண கதைகள் புனித தீர்த்தங்கள் உள்ள ஆறுகள். புனித தீர்த்தங்கள். வேற அந்தந்த ஆலயங்களுக்குன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும், புராண கதை. என்ன புராண கதைகள்? வேற நாங்க பொதுவா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், தல யாத்திரை மேற்கொள்ற தலங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தி சிறப்பாக இருக்கணும் அந்த தலத்துல. அடுத்து தீர்த்தம் விசேடத்துவம் பெற்றிருக்கணும், பல மகிமைகள் இருந்திருக்கணும். ஏன்னா தல விருட்சம் இதெல்லாம் எந்த ஆலயத்துல சிறப்பு பெற்று விளங்குகின்றதோ அந்த ஆலயங்களை தான் நாங்க பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு சொல்லுவோம். அதோ தல யாத்திரைகள் மேற்கொள்வோம். சரியா? எல்லா ஆலயங்களுக்கும் நாங்க தல யாத்திரைகள் மேற்கொள்வது குறைவு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களை அப்படி நாங்க பாக்குற நேரம் தான் நாங்க சொல்றோம். இங்க நீங்க சொன்ன மாதிரியே கதிர்காமம், திருக்கேதீச்சரம், முன்னேச்சரம், நல்லூர், ஏன்னா இந்த மாதிரி ஆலயங்கள் நாங்க போதும். ஏன்னு சொன்னா அந்த ஆலயங்கள் இப்பயும் அந்த ஆலயத்தினுடைய மகிமைகள் பேசப்படுகின்றது. ஏன்னா அப்ப அந்த மாதிரி ஆலயங்கள் நாங்க போற நேரத்துல இப்ப உங்க பாடத்துல வர்றது அடுத்த ஆலய வழிபாடுகள் தானே. அப்ப முதலாவது விநாயகர் ஆலயங்கள் இருக்கு. அப்ப எனக்கு சொல்லுங்க, இலங்கையில பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள் என்னன்னா இருக்கு, எங்க இருக்கு? முருகண்டி விநாயகர் ஆலயம், மாமாங்க பிள்ளையார் மட்டக்களப்பில் ஆலயம் டீச்சர். டீச்சர் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கண்டி. நீங்க சொன்னது சரி. சரியா? பாருங்க. சரியா? நீங்க சொன்ன பத்தி உங்களோட பாட புத்தகத்துல இருக்கிறது பிள்ளைகள் முருகண்டி விநாயகர் ஆலயம். சரியா? அடுத்து நாங்க பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள்னு பாக்குற நேரத்துல நீங்க சொன்னீங்க மாமாங்க பிள்ளையார் ஆலயம், மட்டக்களப்பு அமிர்தகளி, என்ன மாமாங்க பிள்ளையார் ஆலயம். வேற கழுதாவளை, மட்டக்களப்பு கழுதாவளை பிள்ளையார் ஆலயம்.
மாணிக்க பிள்ளையார் ஆலயம், ஏட்டன் மாணிக்க பிள்ளையார் ஆலயம். அடுத்து கண்டி ஸ்ரீ கட்டுகளை செல்வ விநாயகர் ஆலயம். கண்கொத்தி விநாயகர் கண்கொத்தி கிரேட் 6ல இருக்கேன்னா பாடம் ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து கவரேஜ் இல்ல நீங்க பேசுற விலங்கல சரியா. அடுத்து வந்து பாருங்க எதுமா சித்தி விநாயகர் ஆலயம். எந்த சித்தி விநாயகர் ஆலயம்? மாமாங்க கோயிலுக்கு போற வழியில மட்டக்களப்பு. ரக்ஷித் உங்களுக்கு கவரேஜ் இல்ல ரக்ஷித். ரக்ஷித் கவரேஜ் இல்ல சரியா. அப்ப இந்த மாதிரிக்க விநாயகர் ஆலயங்களுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், தல யாத்திரைகள் மேற்கொள்றோம் சரியா. இப்ப இதுல உங்களுக்கு இருக்கிறது வந்து பாட புத்தகத்துல முதலாவது விநாயகர் ஆலயம் பாருங்க, முருகண்டி விநாயகர் ஆலயம் சரியா. ஒரு செகண்ட் தாங்க பிளேயர். ஏன் சவுண்ட் கேக்குதா பிளேயர்? வணக்கம் உறவுகளே, நாங்க இன்னைக்கு பார்க்க போற இடம் கிலோமீட்டர் தூரத்துல முல்லைத்தீவுன்ற இடத்துல இருக்கிற முருகண்டி பிள்ளையார் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி தான் முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க இப்போ முருகண்டி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வலது பக்கமா பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. பக்கத்திலேயே பிபிடி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த இடத்துல தகரங்களாலையும் ஓடுகளாலையும் கட்டப்பட்ட சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற சூழல். நாங்கள் எப்போ இந்த வீதியால் போனாலும் சரி இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு தான் போறாங்க. கோயிலுடைய வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்கள் நிற்குது. இப்போ இலங்கையில மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை இருக்கிறதால வாகனங்கள் வாரம் இந்த இடத்துல குறைவாகவே இருக்கு.
நாங்கள் இப்போ இந்த தண்ணி தொட்டியில் காலை கழுவிட்டு கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு தண்ணி தொட்டி கோயிலுக்கு மற்ற பக்கமும் இருக்கு. இலங்கையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று. இப்போ இந்த ஆலயத்துடைய வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த ஆலயத்துடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முற்பட்டது. ஒரு தொழிலாளி ஒருவர் இந்த இடத்துல கிணறு தோண்டும் போது அவருக்கு பிள்ளையார் சிலை ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த சிலையை இந்த இடத்துல வச்சு வழிபட சொல்லி கனவுல சொல்லியதால அவர் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றை கட்டி வழிபட்டதா சொல்லப்படுது. அதுதான் இப்ப இருக்கிற இந்த முருகண்டி பிள்ளையார் ஆலயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு தண்ணி தொட்டி இருக்கு. இது அந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கானது. இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் பாலமரம். இந்த கோயிலை சுத்தி வெளி வீதியில பாத்தீங்கன்னா பெரிய மரங்கள் நிறைய பார்க்கலாம். பாபா இதாயிருக்கா ஏன் கவரேஜ் இல்ல? இந்த அறிவித்தல் பலகையில இந்த காலப்பகுதியில் தொற்று நோய் பரவுறதால சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற சொல்லி போட்டிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா மாஸ்க் அணியணும், அதோட சமூக இடைவெளியை பின்பற்றணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரம். இலங்கையில இப்போ தொற்று நோய் பரவுறதாலையும் மாகாணங்களுக்கு இடையிலான தடைகள் இருக்கிறதாலையும் இங்கே அதிகளவான மக்கள் வாரது குறைவு. இதனால நாளாந்த வருமானம் குறைவாகவே இருக்குன்னு இந்த இடத்துல கடை வச்சிருக்கிற வர்த்தகர்கள் சொன்னாங்க. இப்போ இந்த ஆலய சூழல்ல இருக்கிற கடைகளை போய் பார்ப்போம். இங்க எல்லா கடையிலுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் தேங்காய் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கடையிலையும் இருக்கு தேங்காய்கள். இங்க பாத்தீங்கன்னா மிக்சர் பிஸ்கெட்ஸ் இருக்கு. மாட்டி சாப்பாடு கடை கச்சான் கடை தனித்தனி சரி, இப்போ நாங்கள் இந்த கடையில போய் சாப்பிடுவோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த
பிள்ளைகள் இப்ப இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு? யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண கண்டி வீதியிலனா? யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நாங்க போறதா இருந்தா யாழ்ப்பாண கண்டி வீதி, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரியது பிள்ளைகள். இப்ப அந்த வீதியில தான் ஏதாவது ஒரு வழிப்பிள்ளையாராகத்தான் இந்த ஆலயத்தை நாங்க என்ன செய்கிறோம், வழிபாடு செய்யறோம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்க பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு சொல்ற நேரம் பிள்ளைகள், ஆலயம் வந்து பிரமாண்டமா கட்டப்பட்டு இருக்கும். ஏன்னா பிரமாண்டமா இருக்கும், வழிபாடுகள் விசேடமா இருக்கும். அந்த மாதிரி ஆலயங்களுக்கு தானே நாங்க போறோம். ஏன்னா அப்படி பாக்குற நேரம் பிள்ளை, இந்த ஆலயம் வந்து ஒரு மடாலயமாக இருக்கு. மடாலயம்னு சொல்றது என்ன பிள்ளை? மடாலயம்னு சொன்னா ராஜகோபுரங்கள் இருக்கு தானே? ராஜகோபுரங்கள் இல்லாத ஆலயங்களை நாங்க மடாலயம்னு சொல்லுவோம் பிள்ளை. கோபுரங்கள் இல்லாத ஆலயம். அப்ப இதுவும் அந்த மாதிரி ஒரு சிறிய குடியில் அமைஞ்சு கூரைகளால வேயப்பட்ட ஒரு ஒரு பபா ஒரு ஆலயம் தான் இந்த விநாயகர் ஆலயம். சரி, இந்த ஆலயம் வந்து பெரிதாக கட்டப்படல பிள்ளைகள். ஏன்னு சொன்னா இந்த ஆலயம் வந்து சொல்லப்பட்டுச்சு என்னன்னு சொன்னா, இப்ப அந்த பாதையினூடாக பயணிக்கும் எல்லாருமே அந்த ஆலயத்துல போய் வழிபடுற வழக்கம் ஒண்ணு இருக்கு பிள்ளைகள். அடுத்து சொல்றாங்க, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய புகழ் மகிமை வந்து பெரிதாக பேசப்படுகிறது. சரியா? அதனால அதோட அந்த ஆலய சூழல்ல இருக்கின்ற அந்த சூழல் அமைப்புகள் எல்லாம் வச்சு நான் பாக்குற நேரம், இந்த ஆலயம் இதே அமைப்புல ஆரம்ப காலத்துல இருந்து தற்காலம் வரைக்கும் இதே அமைப்புல தான் அந்த ஆலயம் வழிபடப்பட்டு இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்துல நீங்க கருவறைக்கு நாங்க பாக்குற நேரத்துல ஆலயத்தினுடைய தலை விருட்சம் காட்டினாங்கன்னா, தலை விருட்சம் அந்த மரம் இருக்கு பிள்ளைகள் நடுவுல, அந்த மரத்தை நடுவுல வச்சு அதுக்கு கீழே பிள்ளையாருடைய சிலை இருக்கு. அந்த வச்சுதான் பிள்ளைகள் சுத்தி வர அந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. ஒரு சிறிய சிலையை வைத்துதான் அந்த ஆலயத்துல வழிபாடு செய்யப்படுகின்றது. சரியா? அப்ப அந்த பிள்ளைய ஆஃப் பண்ணுங்க. அப்ப எப்படி அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து எங்க இருக்குங்கிறத பார்த்துக்கணும். ஏன் அந்த ஆலயம் நாங்க கட்டப்படாம அவ்வாறு இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுல சொல்லியிருக்கான் பாருங்க, சிறிய குடியில தான் இந்த விநாயகர் இருக்காரு. ஆனா அவருடைய வரலாறுகளை சொன்னாங்க. கனவுல தோன்றி வைத்தனாலதான் அந்த அவர் வந்து என்ன செஞ்சாரு, சிலையை வைத்து வழிபாடு செஞ்சாரு. அதுக்கு பிறகு பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு ஆலயமாக சொல்லப்படுகிறது. அந்த இறைவனை வைப்பு அந்த அதாவது சொல்றாங்க, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது, அவருடைய புகழ் மிக பெரிதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பொங்கலும் சோறூட்டல் போன்ற சடங்குகள் நடைபெறுகிறது. சடங்குகள் வேற, கிரியைகள் வேற. கிரியைன்னு சொன்னா ஆலயத்துல தினமும் நடைபெறுகின்ற கிரியை வகைகள் இருக்கு. நித்திய கிரியை, நைமித்திய கிரியை, இந்த மாதிரி கிரியைகள் தானே. இதுல சடங்குகள் செய்யப்படுது பிள்ளைகள். பொங்கல் சடங்கு, சோறூட்டல் சடங்குங்கிற சடங்குகள் நிகழ்த்தப்படுவதுடன் தினமும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, 3 வேளை பூஜை இடம்பெறுகிறது. நித்திய பூஜையாக 3 வேளை பூஜை மட்டும் இடம்பெறுகிறது இந்த ஆலயத்தில். இப்ப இந்த ஆலயத்தை பத்தி உங்களுக்கு பெரிய மகிமை இதுல தகவல்கள் ஒண்ணும் இல்ல. இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குங்கிறது தெரியணும், அந்த இறைவனுடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கணும், அங்க நடைபெறுகின்ற விழாக்கள் எங்களுக்கு பூசைகள் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். விளங்குச்சா அப்ப இந்த ஆலயத்தை பத்தி? விளங்குச்சா? அப்ப தலைப்பு போடுங்க. விநாயகர் ஆலயம்னு தலைப்பு போடுங்க. இலங்கையில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள் 5 குறிப்பிட்டு, இலங்கையில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள் 5 குறிப்பிட்டு அமைவிடத்தையும் குறிப்பிடுக. அமைவிடத்தையும் குறிப்பிடுக.
என்ன டீச்சர்? இலங்கையில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள் 5ஐ குறிப்பிட்டு அமைவிடத்தையும் குறிப்பிடுக. முருகண்டி விநாயகர் ஆலயத்தின் அமைவிடம் யாது? இவ்வாலயத்தின் விநாயகரின் மகிமை யாது? இல்லாட்டி சிறப்பு யாது? எப்படி வேணாலும் போட்டுக்கணும். என்ன டீச்சர் கேள்வி? சொல்லுங்களா? இவ்வாலயத்தின் விநாயகரின் சிறப்பு யாது? மூணாவது கேள்வி சொல்லுங்களேன். ஆ? என்ன பிள்ளைகள் எழுதுனீங்க? லாஸ்ட் எழுதின கேள்வி கொஞ்சம் சொல்லுங்க. பாளையத்தின் விநாயகரின் சிறப்பு யாது? விநாயகரின் சிறப்பு யாது? ஆ அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடுத்து இங்கு நடைபெறும் சடங்குகள் கிரியைகள் பற்றி குறிப்பிடுக. இங்கு நடைபெறும் சடங்குகள் கிரியைகள் பற்றி குறிப்பிடுக. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
இலங்கை நாட்டின் பழம்பெரு பஞ்சேஸ்வரர் ஆலயங்களில் முதன்மையானது ராமபிரான் வியாசர் வழிபட்ட திருக்கோவில் என பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கு ஆலயமாக திகழ்கிறது. இலங்கை நாட்டில் அமைந்துள்ள முன்னீஸ்வரம் திருக்கோவில் இலங்கை நாட்டின் மாபெரும் பஞ்சேஸ்வர ஆலயங்களில் முதன்மையானது மற்றும் ராமபிரான் வியாசர் வழிபட்ட திருக்கோவில் ராமாயணம் மகாபாரத கதைகளுடன் தொடர்புடைய புண்ணிய பூமி. என்னம்மா டீச்சர் கேள்வி விலங்கல் ஓ கேள்வி விளங்கலையா? இவ்வாலயத்தில் நடைபெறும் சடங்குகள் சடங்குகள் கிரியைகள் பற்றி கூறுக. குறிப்பிடு. டீச்சர் இது முன்னுக்கு கொஞ்சம் மனுநீதி போடுங்க. சோழன் வழிவந்த புழுக்கோட்டு மன்னன் புராணமைத்த ஆலயமாகும் மற்றும் இத கொஞ்சம் தீமிதி முன்னுக்கு விழா போடுங்க. நடைபெறும் சிவாலயம் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் திருத்தலம் என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக இலங்கை நாட்டில் அமைந்துள்ள முன்னீஸ்வரம் திருக்கோவில் இலங்கை நாட்டின் மாபெரும் பஞ்சேஸ்வர ஆலயங்களில் முதன்மையானது மற்றும் ராமபிரான் வியாசர் வழிபட்ட திருக்கோவில் ராமாயணம் மகாபாரத கதைகளுடன் தொடர்புடைய புண்ணிய பூமி. மனுநீதி சோழன் வழிவந்த குழுக்கோட்டு மன்னன் புராணமைத்த ஆலயமாகும் மற்றும் தீமிதி விழா நடைபெறும் சிவாலயம் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் திருத்தலம் என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக திகழ்ந்து வருகிறது. இலங்கை நாட்டில் அமைந்துள்ள முன்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலை சுற்றி ஏராளமான ஆலயங்களும் அமைந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் தென்கிழக்கில் வேட்டை திருமடம் என்னும் விநாயகர் ஆலயமும் அமைந்திருக்கு. வடமேற்கில் ஐயனார் கோவில் மற்றும் வடக்கே காளி கோவில், தெற்கே களத்து பிள்ளையார் கோவில் என பல்வேறு பிரம்மாண்டமான ஆலயங்களை பெற்று அமைந்திருக்கு. மேலும் முன்னீஸ்வரர் ஆலயமானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் விண்ணை நோக்கி கம்பீரமாய் நிற்கின்றது. ஆலயத்தின் எதிரே தல விருட்சத்தின் அடியில் நாகர் சிலை காணப்படுகிறது. ராஜகோபுரத்தை கடந்து ஆலயத்திற்கு நுழைந்ததும் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஒருங்கே அமைந்திருக்கு. கருங்கற்களால் ஆன இவை விஜயநகர மன்னர் காலத்தில் கட்டப்பட்டவை என்றும் கூறப்படுறாங்க. கருவறை விமானம் 46 அடி உயரம் கொண்டிருக்கு. 3 தளங்களை கொண்டு கண்டி மன்னனால் கட்டப்பட்டிருக்கு. புறக்கோட்டங்களில் நிறுத்த கணபதி, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பிரம்மன், லிங்கேத்பவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிலா வடிவங்களிலும் அமைத்திருக்காங்க. இது தவிர விநாயகர், சுப்பிரமணியர், மகாவிஷ்ணு, நவக்கிரகம், பைரவர், துர்க்கை லக்ஷ்மி, சரஸ்வதி, நரசிம்மர், சரபேஸ்வரர், ஆனந்த சயனார் திருமேனிகளும் காணப்படுறாங்க. மேலும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தின் நடுநாயகமாக முன்னீஸ்வரர் சதுர வடிவில், ஆவுடையார் பெரிய வடிவில் கிழக்கு திசை நோக்கியும் காட்சி தராங்க. மேலும் இவரின் இடதுபுறம் அன்னை வடிவாம்பிகை எழில் கொஞ்சும் உலா திருமேனியும் அமைந்திருக்கு. கருவறை வெளியே தென் திசை நோக்கி அன்னை வடிவாம்பிகை எழில் வடிவில் பெயருக்கும் ஏற்றாற்போல் வடிவழகாய் அருள் தராங்க. வடிவாம்பிகையின் உலா திருமேனி பழமையானதாகவும் கலைநயம் கொண்டதாகவும் விளங்குகிறது. இதை எதிரே ஸ்ரீ சக்கரர் எந்திரமும் அமைந்திருக்கு. இது சிவலிங்கத்திற்கும் இடதுபுறம் அமைந்துள்ளது. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. மீனவர் ஒருவர் மீன்பிடிக்க சென்றபோது அங்கே சிறுவனும் சிறுமியும் விளையாடு கொண்டிருந்திருக்காங்க. மீனவனை கண்டதும் அவர்கள் மாயமாக மறைந்திருக்காங்க. மற்றும் அதன் பிறகு மறுநாள் காலையில் மீனவர் கையில் சிறுமி சிக்கினாங்க. ஆனால் மறுநொடியே அவர் தங்க சிலையாகி போனாள். மீனவன் அந்த சிலையை வைத்து வழிபட்டு வந்தான். இதையறிந்த மன்னன் அந்த சிலையை கைப்பற்றி அதேபோல் பல சிலைகளை செய்து மீனவனை அழைத்து இதில் உன்னுடைய சிலை எது என்று கேட்டிருக்காங்க. ஒரு நாள் அவகாசம் கேட்டான் மீனவன். அன்று அவனது கனவில் அன்னை வடிவாம்பாள் தோன்றிருக்காங்க. கால் அசையும் சிலையே நான் என கூறி மறைந்தாள். மறுநாள் சரியாக அடையாளம் காட்டினான் மீனவன். அந்த சிலையே இத்தலத்தின் கருவறையில் இருப்பதாகவும் தல புராணம் தெரிவிக்கிறது. இந்த கோவிலில் உற்சவ திருமேனிகளாக விநாயகர், சுப்பிரமணியர், ஆறுமுக சுவாமி மற்றும் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், மகாமாரி, பிரதோஷமூர்த்தி மற்றும் பிரம்மாண்ட பிச்சாடனார், சண்டேஸ்வரர், நாராயணர், 63 போன்றவைகள் அமைந்திருக்காங்க. மேலும் இவ்வாலயத்தில்
ஆலயத்தின் தலமரம் அரச மரமாகும். கோவிலின் வடக்கே ஓடும் மாயவனாறு தல தீர்த்தமாகவும் அமைந்திருக்கு. ஆவணி பௌர்ணமியை முடிவாக கொண்டு 27 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மாசியில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். விஷ்ணு திருவிழா, தீமிதி விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பௌர்ணமியை முன்னிட்டு பார்வதி யந்திர பூஜையும் நடக்கிறது. இது தவிர ஏனைய சிவாலய வழிபாடுகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. இலங்கை நாட்டில் உள்ள வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்தில் முன்னீஸ்வரம் திருத்தலம் அமைந்திருக்கு. இந்த திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கி வருது. கொழும்பு நகரில் இருந்து வடக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில், சிலாபம் நகரில் இருந்து வடக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. மேலும் இந்த பிரசித்தி பெற்ற திருத்தலத்தை முற்பிறவி வினையை தீர்க்கும் முன்னேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. දවස පුරාම දරුවෝ හරිම ඇක්ටිව්. ඒ නිසා එයාගේ පෝෂණයට උපකාරී වෙන යකඩ, කැල්සියම් හා විටමින් අණු වන නව ලැක්ටෝග්‍රෝ ඇක්ටිව් ග්‍රෝ. மேலும் இலங்கை தீவின் பிரபலமான 5 ஈஸ்வரம் திருக்கோவில்களுக்கு முன்னேஸ்வரம் கோவிலும் ஒன்றுதான். இந்த திருக்கோவில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் உருவெடுக்கப்பட்டதாகவும் இராமாயண காலத்தில் உருவானதாகவும் பலவிதமான கருத்துகளும் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் இராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமபிரான் இலங்கை தீவு வந்து ராவணனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்டிருக்காங்க. தனது மனைவி சீதா பிராட்டியை மீட்கொண்டதும் அவ்வெற்றிக்காக நன்றி தெரிவித்து சிவபெருமானை இத்திருத்தலத்தில் வழிபட்டார் என்றும் கர்ண பரம்பரை கதைகளும் கூறப்படுகின்றனர். மேலும் முன்னேஸ்வரம் திருக்கோவில் வளாகத்தில் நாம் பிரார்த்தன திருக்கோயிலான ஈஸ்வரன் கோயிலுடன் சேர்த்து அதனை சுற்றி மேலும் பல சிறிய கோயில்களை காணக்கூடியதாக அமைந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் பிரதான திருக்கோயில்கள் ஸ்ரீ முன்னைநாதர் பெருமாள் என்னும் திருப்பெயருடன் சிவபெருமான் அழகும் கம்பீரமும் ஒருங்கே கொண்டதாக உயர்ந்த லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். இந்த சிலை மிகவும் பிரசித்தி பெற்ற சிலையாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டு வராங்க. அவருக்கு அருகில் ஸ்ரீ வடிவாம்பிகா தேவி என்னும் திருப்பெயருடன் அன்னை பார்வதி தேவியும் காட்சி தந்து வராங்க. கோயில் வளாகத்தின் தென் பகுதியில் விநாயகரும், வடக்கு பகுதியில் ஐயனாரும் மற்றும் வட பகுதியில் காளி தேவியும் சிறு திருக்கோயில்களில் அழகுமிகு தரிசனம் தருகின்றாங்க. மேலும் திருக்கோயிலினுள்ளே தட்சிணாமூர்த்தி, லிங்கேத்பவ மூர்த்தி, அம்மன் ஆகிய தெய்வங்களின் திருவுருவங்களும் நவகிரகங்களும் 63 நாயன்மார்களும் காட்சியளிக்கின்றாங்க. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக விளங்கி வருது. மேலும் கோவிலின் எதிரே அழகும் விசாலமும் உடைய தீர்த்த குளமும் அதன் அருகே ஸ்தல விருட்சமுமான அரச மரமும் காட்சியளிக்கின்றன. முன்னேஸ்வரம் திருக்கோயிலில் மூர்த்தி தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளையும் ஒருங்கே கொண்டதாக அமைந்திருக்கு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே தனி சிறப்பும் மற்றும் அருட்பெயருக்கும் நிறைந்து விளங்குகிறது முன்னேஸ்வரம் திருக்கோவில். தற்போது முன்னேஸ்வரம் திருக்கோவில் இலங்கையின் பிரதான சிவன் திருக்கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. மேலும் நவராத்திரி, சிவராத்திரி ஆகிய 2 பண்டிகைகளிலும் இத்திருக்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுதான் வருகின்றது. மேலும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களில் தொடர்ந்து 28 நாட்கள் இத்திருக்கோவிலில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டுதான் வருகின்றது. அத்துடன் மக்கள் அனைவரும் அம்பாளை தரிசனம் செய்து நேர்த்திக்கடன்களையும் நிறைவேற்றி வராங்க. இது மட்டுமல்லாமல் தீமிதி விழா நடைபெறும் சிவாலயமாக திகழ்ந்து வருகிறது. 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்ந்த இத்திருத்தலம் என பல்வேறு பெருமைகளையும் கொண்டிருக்கு. இலங்கை முன்னேஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள ஏராளமான ஆலயங்களும் அமைந்திருக்கு. தென்கிழக்கு வேட்டை திருமடம் என்னும் விநாயகர் ஆலயமும், வடமேற்கு ஐயனார் கோவில் மற்றும் வடக்கே காளி கோவில், தெற்கே களத்து பிள்ளையார் கோவில் என பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக தான் விளங்கி வருகிறது. இது மட்டுமல்லாமல் முன்னேஸ்வரர் ஆலயமானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் விண்ணை நோக்கி கம்பீரமாய் நிற்கின்றது. இது மிகவும் ஆச்சரியமாகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தலமாகவும் விளங்கி வருது. மற்றும் ஆலயத்தின் எதிரே தல விருட்சத்தின் அடியில் நாகர் சிலையும் காணப்படுகிறது. ராஜகோபுரத்தை கடந்து ஆலயத்திற்கு நுழைந்ததும் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஒருங்கே அமைந்திருக்கு. கருங்கல்லால் ஆன இவை விஜயநகர் மன்னர் காலத்தால் கட்டப்பட்டவை.
பிள்ளைகள எனக்கு பஞ்ச ஈச்சரங்களையும் சொல்லுங்க. முன்னேஸ்வரம், ஆ, டீச்சர் நகுலேஸ்வரம். ஆ, எங்கெங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. டீச்சர் நகுலேஸ்வரம் வந்து யாழ்ப்பாணத்துல டீச்சர். முன்னேஸ்வரம் வந்து நல்லூர்ல. முன்னேஸ்வரம் நல்லூரா? இப்ப இவ்வளவு நேரம் போட்டு காட்டினனே. முன்னேஸ்வரம் வந்து சிலாபத்துல டீச்சர். நகுலேஸ்வரம் வந்து யாழ்ப்பாணத்துல டீச்சர். ஆ, திருக்கேதீஸ்வரம் வந்து மன்னார்ல டீச்சர். திருக்கோணேஸ்வரம் வந்து திருக்கோணமலை. ம். ம், அஞ்சாவது என்ன? டீச்சர் கோணேஸ்வரம். 5 சொல்லிட்டு 4 சொல்லிட்டீங்க தானே. ஒண்ணு முன்னேச்சரம், அடுத்து கேதீச்சரம், கோணேச்சரம், நகுலேச்சரம். 5வது திருத்தம்பலேஸ்வரம். திருத்தம்பலேச்சரம். திருத்தம்பலேச்சரம்ங்கிற சொல்றது எது? இது கீரிமலை. நகுலேச்சரம், திருத்தம்பலேச்சரம். டீச்சர் சந்திரகேஸ்வரம். என்னம்மா என்ன? சந்திரகேஸ்வரம். சந்திரசேகரீச்சரம். வெரி குட். சந்திரசேகரீச்சரம். சரியா? இது தென்பகுதியில் அமைந்ததாக சொல்லப்படுது பிள்ளைகள். ஆனா ஆரம்ப காலங்கள்ல இருந்துச்சு. பிற்காலத்துல வந்து அந்த ஆலயம் தரைமட்டமாக உடைக்கப்பட்டு இப்ப இந்த ஆலயம் இல்ல. அதனால அதனுடைய வரலாறுகளோ இல்லாட்டி அதனுடைய வழிபாடுகளோ எங்களுக்கு இன்னைக்கு அறியக்கூடியதாக இல்லாதனால அந்த ஆலயம் வந்து இல்லாத ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது. ஆனா ஆரம்ப காலத்துல பஞ்ச ஈச்சரத்துல ஒன்றாக இருந்த ஒரு ஆலயம். சரியா? அப்ப பஞ்ச ஈச்சரங்கள் ஆரம்பத்துல இருந்த பஞ்ச ஈச்சரங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பஞ்ச ஈச்சரங்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். அதை தவிர பிள்ளையர் அதை தவிர வேற என்ன சிவாலயங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிரசித்தி பெற்ற கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரம். கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீச்சரம் ஒண்ணு, அடுத்து இன்னொன்னு தாந்தோண்டீச்சரம். 2 தாந்தோண்டீச்சரங்கள் இருக்கு இலங்கையில. டீச்சர் தொண்டீஸ்வரம். இல்ல கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீச்சரம் சரி மட்டக்களப்பு. இன்னொன்னு தாந்தோண்டீச்சரம் ஒட்டிச்சுட்டான் தாந்தோண்டீச்சரம். எது? ஒட்டிச்சுட்டான் தாந்தோண்டீச்சரம். இது முல்லைத்தீவுல இருக்கிற ஒட்டிச்சுட்டான். இப்ப 2 தாந்தோண்டீச்சரங்கள் இருக்கு இலங்கையில. அடுத்து நாங்க பாக்குற இந்த மாமாங்க ஈச்சரம்னு சொல்லுவோம், மாமாங்க பிள்ளையார்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் உரிய ஆலயம் தான் இந்த மாமாங்க பிள்ளையார் அல்லது மாமாங்க ஈச்சரம் மட்டக்களப்பு. அடுத்து வந்து நாங்க பாப்போம் பொன்னம்பல வாணேச்சரம். வாயில வச்சாதான் இருக்காது போங்கல. பொன்னம்பல வாணேச்சரம். சரியா? கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேச்சரம். இந்த ஆலயங்கள் எல்லாமே இந்த ஆலயங்கள் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். சரியா? அதுல நாங்க பார்த்தது வந்து முன்னேச்சரம். இன்னைக்கு பார்த்தது வந்து முன்னேச்சரம். இந்த முன்னேச்சரத்துக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம் பிள்ளைகள், அழகேஸ்வரம். முன்னேஸ்வரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அழகேஸ்வரம். அடுத்து இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயமும் எங்க இருக்குது? ஸ்லாபத்துல இருக்கு. இறைவன் முன்னைநாதர், இறைவி வடிவாம்பிகை, தலவிருச்சம் அரசமரம், தீர்த்தம், மாயவனாறு அல்லது எதிரோயான்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதெல்லாம் பாடமாக்கிறணும். அடுத்து பாருங்க. சரியா பிள்ளையர்? எனக்கு 2 நிமிஷம் தாங்க, டக்குன்னு வரேன்.
பிள்ளைகள் கேஷனி 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 ஆ சரி சஜீவ் சஜீவ் எங்க சஜீவ் எஸ் டீச்சர். ஆ இருக்குங்க நான் பார்த்தேன் சரி எங்க அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் முன்னேச்சரம் சிலாபத்திலே. இறைவன் இறைவி இறைவன் இறைவி இறைவன் இறைவன் முன்னினாதர். இறைவி வடிவாம்பிகை. ஆ தலவிருட்சம் அரசமரம். அரசமரம். தீர்த்தம் மாயனாறு. மாயவனாறு சரியா அடுத்து இதுல இன்னொரு வரலாறு சொல்றான் பிள்ளைகள் ராமன் சரியா ராவணன் வந்து இலங்கையில சீதைய சிறை மீட்டு வச்ச புராண கதைகள் இருக்குதானே அப்ப அந்த சீதையை மீட்டு வர்றதுக்காக ராமர் இலங்கைக்கு வந்ததாகவும் அந்த ராவணனை கொன்றதனால் ராவணனை கொன்றதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாகவும் ஏற்பட்டதாகவும் அதனால அந்த ஆலயத்துல வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப ராமரால் வழிபட்ட ஒரு ஆலயம் அப்ப புராதன காலத்துல அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இந்த ஆலயம் இருந்திருக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தானே புராதன காலம்னு சொல்லுவோம் அப்ப புராதன காலம் வந்து ராவணனோட தொடர்பு பட்டது அப்ப ராவண ஆண்ட காலத்துல இருந்து இந்த முன்னேச்சரம் வழிபடப்பட்டிருக்கு சரியா அப்ப ராவணன் வழிபட்ட தலம் அடுத்து வந்து பிள்ளைகள் நீங்க பாருங்க இலங்கையில பிதிர்கடன் சொன்னா நாங்க இறந்தவர்களுக்கு நாங்க பிதிர்கடன் செய்வோம் தானே அப்ப அந்த மாதிரி பிதிர்கடன் செலுத்துற ஆலயத்துல ஒண்ணு இந்த ஸ்லாபம் வேற எந்த ஆலயங்கள் இருக்கு இலங்கையில பிதிர்கடன் செலுத்துற ஆலயங்கள் சொல்லுங்க பாப்போம் கீரிமலை. கீரிமலை அடுத்து மாமாங்கம் இன்னொன்னு இருக்கு முகத்துவாரம் கொழும்புல முகத்துவாரம் சரியா அப்ப இதுவும் ஒரு பிதிர்கடன் செலுத்துற ஒரு ஆலயம் அடுத்து பாருங்க பிள்ளையர் ராமர் வியாசர் வழிபட்டதாக தட்சிண கைலாய புராணம் குறிப்பிட்டு தட்சிண கைலாய புராணம் என்ன நூல் இலங்கையினுடைய தல வரலாறுகளை சொல்ற நூல் தான் பிள்ளைகள் தட்சிண கைலாய புராணம் இலங்கையினுடைய தல வரலாறுகளை சொல்றது அப்ப அந்த நூல்ல இந்த முன்னேச்சர ஆலயத்தை பத்தி குறிப்பு இருக்கு அப்ப அந்த குறிப்பு என்னன்னு சொல்றாங்க ராமர் வியாசர் வழிபட்ட ஒரு ஆலயமாக சொல்லப்படுகிறது குறிப்புகள் இருக்கு அடுத்து பாருங்க இன்னொன்னு சொல்றாங்க குலக்கோட்ட மன்னனும் 6ஆம் 9ஆம் பராக்கிரம பாகு மன்னர்கள் இவ்வாலயத்தை வழிபட்டு புனருத்தாரணம் செய்து மானியங்கள் வழங்கியிருக்காங்க இப்ப இந்த செய்திகள் எல்லாம் எதுல இருக்கு நூல்ல இருக்கு இப்ப இந்த ஆலயம் ஆரம்ப காலத்துல இருந்து தற்காலம் வரைக்கும் வழிபடப்படுற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஆலயம் அடுத்து பாருங்க இந்த ஆலயம் வந்து போர்த்துகேயருடைய காலத்துல ஏன்னா இலங்கையில போர்த்துகேயர் ஆட்சி நிலவிய காலத்துல வந்து எல்லா ஆலயங்களும் உடைக்கப்பட்டுச்சு பிள்ளை இப்ப இந்த ஆலயமும் அவர்களால் உடைக்கப்பட்ட ஒரு ஆலயம் யார் இந்த போர்த்துகேயரால உடைக்கப்பட்ட ஒரு ஆலயம் ஆரம்ப காலத்துல சிறப்பாக வழிபடப்பட்ட அந்த ஆலயம் போர்த்துகேயருடைய காலத்துல உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு கிருத்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் இந்தியாவுல இருந்து என்ன செய்யறாரு சிற்பிகளை வரைச்சு ஆலயத்தை புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காரு சரியா அப்ப அந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆரம்பத்துல ராவண வழிபட்ட தலம் அடுத்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் தட்சிண கைலாயத்துல சொல்றாங்க வியாசர் ராமர் வழிபட்டாங்கன்னு அடுத்து மன்னர்கள் ஏன்னா மன்னர்கள் இந்த ஆலயத்துக்கு மானியங்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க இந்த ஆலயத்தை 6ஆம் 9ஆம் குலக்கோட்ட மன்னன் இவங்க எல்லாம் மானியங்கள் வழங்கியிருக்காங்க பிறகு
போர்த்துகேயர் காலத்துல அழிக்கப்பட்ட ஆலயம். இப்ப இருக்கிற ஆலயம் வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா போர்த்துகேயர் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ராஜசிங்க மன்னனால கட்டப்பட்ட ஆலயம் மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு மீள மீள என்ன செஞ்சாங்க கட்டி கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தற்காலத்துல அந்த ஆலயம் மிகவும் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப வரலாறு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆலயத்துல எப்படி தோற்றம் பெற்றுச்சு. அடுத்து நாங்க பார்ப்போம் அங்க நடைபெறுகின்ற கிரியைகள் என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆலயத்துல போல இரு மகோத்சவங்கள் வேற எந்த ஆலயத்திலயும் நடக்காத ஒரு மகோத்சவம் சொன்னா தேர் திருவிழா தானே அந்த ஆலயத்துல நடைபெறுகின்ற தேர் திருவிழா. அப்ப இங்க வந்து வருடத்துக்கு 2 மகோத்சவங்கள் இடம்பெறுது. வேற எங்கேயுமே இல்ல இலங்கையில. இந்த ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க பக்தோற்சவம். அந்த 63 நாயன்மார்களோட சிலை அங்க இருக்கு. அதனால பக்தோற்சவம் சிறப்பாக இடம்பெறுகிறது. வேட்டை திருவிழா இடம்பெறுகிறது. நித்திய கிரியைகள் தினமும் 6 கால பூசைகள் இடம்பெறுகிறது. நைமித்திய கிரியைகள்னா விசேட காலங்கள் நடைபெறுகின்ற கிரியைகள் இங்கே இடம்பெறுகின்ற கிரியைகளாக சொல்லப்படுது. அடுத்து பாருங்க இப்ப வந்து அந்த ஆலயம் வந்து பெரும்பாலும் யாரால வழிபடுதுன்னா சிங்கள மக்களால வழிபடுற ஒரு ஆலயம். அவங்கதான் இப்ப கூடுதலா போறாங்க அந்த ஆலயத்துக்கு. பூசை பாத்தீங்கன்னாலும் அங்க எல்லாம் இப்ப போயிட்டு நாங்க சொன்னாலும் பூசைகள் எல்லாம் பொதுவா நாங்க என்ன கதிர்காம வழிபாட்டு முறைக்கு வருது என்ன பிள்ளை. அப்ப எங்களுடைய தமிழர்களுடைய இது அங்க இல்லாம ஆக்கப்படுகிறது. எதிர்காலத்துல என்ன ஆகும்னு நம்ம சொல்லலாம். கதிர்காமமாய் ஆயிருமோ தெரியும். அந்த அளவுக்கு ஆலயங்கள் மாறி வந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய ஆலயங்களை பெரும்பாலான ஆலயங்களை அவங்களும் வழிபாடு செய்யறாங்கன்னா அப்ப அந்த வகையில இந்த ஒரு ஆலயமும் அதாவது சூழல்ல சிங்கள மக்கள் சுத்தி வாழ்றனால அவங்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்ற தலமாகவும் இது இருக்கு. சரியா? அப்ப சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து வழிபடுற ஒரு ஆலயமாக தற்காலத்துல மாறி வருகின்றது இந்த ஆலயம். சரியா? அப்ப இந்த ஆலயத்துல வரலாறு பாத்தீங்க. அந்த வீடியோலயே நான் காட்டினேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஆலயம். இப்ப இந்த விலங்குச்சா முன்னேச்சர் ஆலயத்தை பத்தி டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு வினாக்களை தாரேன். விநாயகர் ஆலயத்துல இருக்க பயிற்சிகளை செஞ்சுட்டு ஜாயிண்ட் ஆங்க அடுத்த கிளாஸ்க்கு. சரியா? சரி பிள்ளை விட அடுத்த கிளாஸ்ல பாப்போம். சரியா? எல்லாரும் செஞ்சுட்டு வரட்டும். அடுத்த கிளாஸ்ல பாப்போம். சரியா பிள்ளை? குட் நைட். Bye, teacher. Good night, teacher. Thank you. குட் நைட் பிள்ளை.